ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது நான் உங்கள் விக்ரம். உங்களுக்கு ஃபிட்னஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, வெயிட் லாஸ், வெயிட் கெயின் எதனா ஒன்று நீங்கள் பண்ணணும் ஃபிட்னஸில் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஃபிட்னஸ்க்காகவே தனியாக நம்மகிட்ட இன்னொரு யூடியூப் சேனல் இருக்குது. அதில் ரீசெண்டாக வந்து அதிலே நான் கண்டென்ட் போட ஆரம்பிச்சிட்டேன். போய் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள், அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். போல தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் 18+ ஸ்டோரி தான். பட் போய் பாருங்கள். இந்த 18+ ஸ்டோரி வந்து நான் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன், பட் வேறு வழி இல்லாமல் வந்து பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் வந்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டா தான் வந்து அவங்க கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கிறதுக்கும் உதவி பண்ணோம். அப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரியை தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கவும் போகிறோம். ஸோ வழக்கம் போல தான் சின்ன பசங்க யாரும் பார்க்காதீங்க. அதே மாதிரி வந்து சாப்பிட்டுக்கிட்டு யாரும் இந்த வீடியோவை பார்க்காதீங்க. அது ஏன்றது வீடியோக்குள்ளே போனது அப்புறம் தெரியும். ஜஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு பூமர் வாங்குற காசில் உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியும்னு சொன்னால் கேட்கறதுக்கே ஷாக்கிங்காக இருக்குல்ல. நான் விக்ரம், ஒரு இன்டர்நேஷனல் சர்டிஃபைட் ஃபிட்னஸ் ட்ரைனர். அது மட்டும் கிடையாதுங்க, ஒரு நியூட்ரிஷன் எக்ஸ்பர்ட் கூட. கோர்ஸ் யாருக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பீங்க, பட் ஆனால் ரிசல்ட் இருந்திருக்காது. சில பேர் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், பட் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷன் இருப்பீங்களே, உங்களுக்கான கோர்ஸ் தான் இது. ஸோ இந்த கோர்ஸை நீங்கள் என்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் என்ரோல் பண்ணிக்கோங்க. அது மட்டும் கிடையாது, இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கேலரி ட்ராக்கிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீல் ட்ராக்கிங், அப்புறம் சாம்பிள் டயட் பிளான்ஸ், இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த டூல்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களால் ஈஸியாக வெயிட் லாஸ் ஆர் ஃபேட் லாஸ் பண்ண முடியும். இதுல ஒரு அடிஷனல் போனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, எவ்ரி மந்த் இதுல ஒரு மாடியூலும் ஆட் பண்ண போறோம். ஸோ இந்த மாடியூல் எதை பத்தினது இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, பயோஹேக் பத்தி இருக்க போகுது. இந்த பயோஹேக்ன்றது என்னன்னா, நீங்க வெயிட் லாஸ் பண்றீங்களா, அட் சேம் டைம் உங்க ஏஜையும் ரிவர்ஸ் பண்ண முடியும். விச் மீன்ஸ் உங்க மெட்டபாலிக் ஏஜை ரிவர்ஸ் பண்ண முடியும். அதை பத்தின கோர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்தர் ஆட் பண்ண போறோம். இது எல்லாமே ஜஸ்ட் நீங்க பே பண்ற இந்த காஸ்ட்ல தான் அடங்கும் போது ஃபர்தர் இந்த சார்ஜஸும் வாங்க போறதும் கிடையாது. ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, இப்போ யூஸ் பண்ணிக்கங்க. இன்கேஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறாங்கன்னா அவங்களுக்கு லிங்கை ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆலில் போட்டிங்கன்னா நான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த வீடியோ ஷேர் பண்ணுச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு எதாவது கருத்து தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட்டும் பண்ணிடுங்க. இந்த ஸ்டோரியை நமக்கு ஷேர் பண்ண நேம் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரேசன். இவர் சென்னையில் வந்து ஆட்டோ ஓடிட்டு இருக்காரு. ஏன்னா ஆட்டோ ஓட்டுற ஸ்டோரியாக போட்டிருக்கு, ஆட்டோ பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம் நினைக்காதீங்க. இது ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்த ஸ்டோரி தான். நான் தான் ஃபில்டர் பண்ணி கொஞ்சமாக வந்து என்னென்ன ஸ்டோரிலாம் போடலாம், என்னென்ன ஸ்டோரிலாம் போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஸோ அவர் தான் அந்த ஸ்டோரி நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக இந்த சம்பவம் அவருக்கு நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா அவருக்கு நடக்கலை, அவரோட பக்கத்து வீட்டுக்கு தான் நடந்திருக்கு. அதை பற்றி தான் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவம் நடந்தது எங்கன்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் இருக்கிற பெரம்பூர் பக்கத்தில் இருக்க ஒரு ஏரியாவில் தான் சம்பவம் நடந்தா சொல்லப்படுது. அதுவும் எப்போ நடந்தா சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2002 காலகட்டத்தில் சுந்தரேசன் வீட்டு பக்கத்தில் ஒரு வீடு ரொம்ப வருஷமாகவே காலியாக இருந்திருக்கு. அந்த வீட்டை வந்து ஒரு ஃபேமிலி வந்து விலைக்கும் வாங்குறாங்க. அந்த ஃபேமிலியில் வந்து மொத்தமே 4 பேர். அதில் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அந்த ஃபேமிலியில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அதில் மூத்த பையனுக்கு வந்து கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி இருப்பான். 2வது பையன் வந்து காலேஜும் போயிட்டு இருந்திருக்கான். காலேஜ் போய் முடிச்சுட்டு அவனுக்கு வேலை கிடச்சி வெளிநாட்டுக்கும் போயிடுறான். அந்த டைமில் வந்து என்னன்னா அவங்க வீட்டில் நிறையா வந்து கொஞ்சம் மர்மமான விஷயங்கள்லாம் நடக்குது. என்னென்னா யூஸ்வலாக அவங்க வந்து எப்பவுமே வெளியில் வந்து போகிற ஆள் அந்த டைமில் வந்து வெளியிலே வரது கிடையாது. சொல்லப்போனால் அவங்க வீட்டில் வந்து பால் பாக்கெட் யாராவது வந்து போட்டால் கூட பால் பாக்கெட் வாங்குவாங்க. அந்த பால் பாக்கெட் போட்டால் கூட இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தலையை முக்காடு போட்டு எடுத்துகிட்டு போயிடுது. அதுக்கப்புறம் வந்து காய்கறி எதனா ஒன்று வாங்குறோன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா இவங்க உள்ளே இருந்தே வந்து என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காய்கறிக்காரர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிற ஒரு கூடையில் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதே மாதிரி முக்காடு போட்டு எடுத்துகிட்டு போவாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து வெளியிலேயே வரது கிடையாது. இது என்னாச்சு, ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இவர் சுந்தரேசனுக்கும் வந்து ஒரு டவுட்டாக தான் இருந்துட்டுருக்கு. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு டவுட்டாக தான் இருந்துகிட்ருக்கு. ஏதோ பிரச்சனை போல், அவங்களுக்கு ஏதோ தோல்வியாதி வந்துருச்சு, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய விஷயத்த பேசிட்டு இருந்திருக்காங்க. பட் யாருக்குமே வந்து டீட்டெயிலாக எந்த ஒரு விஷயமும் தெரியல. அப்பப்போ வந்து அந்த மனநல பாதிக்கப்பட்ட பையன் மட்டும் வெளியில் வந்து போகிறத வந்து எல்லாருமே பார்த்துருக்காங்க. ஸோ இவங்க வீட்டு எதிர்க்க வந்து ஒரு ஃபேமிலியும் இருந்திருக்காங்க. அந்த ஃபேமிலியில் வந்து 2 பொம்பளை பசங்க இருந்திருக்காங்க வீட்டில். அதில் வந்து ஒரு பொண்ணை எப்போ பார்த்தாலும் வந்து இந்த மனநல பாதிக்கப்பட்டவர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து கூப்பிட்டு வந்து சிரிக்கிறது, விசில் அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பார். அந்த பொண்ணை வந்து சரி இவருக்கு வந்து மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து இதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நார்மலாக இருக்கிற ஒரு பர்சன் வந்து இந்த மாதிரி பண்ணாருன்னா நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இல்லை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கூட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்க. பட் இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிற ஒருத்தர் மேலே போய் நம்ம எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்? அது பண்ணுறது வந்து இவங்களுக்கு பெரிய விஷயமாகவும் தெரியல அவர் பண்ணுறது. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டுக்கு அவர் விசில் அடித்தாருன்னா இவங்களும் சிரிச்சுட்டு அது அப்படியே கடந்து தான் போயிட்டு இருந்துருக்காங்க. பட் நாளாக வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அதில் ஒரு நாள் நைட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி டைமில் வந்து
எதிர் வீட்டில் அந்த 2 பொம்பளை பசங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அதில் ஒரு பொண்ணு மட்டும் அங்கேருந்து இவங்க வீட்டுக்குள்ளே வரதை வந்து சுந்தரேசன் பார்த்துடுறாரு. சுந்தரேசன் பார்த்துட்டு, என்னடா அது இவங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க, வெளியாளுங்க அவ்வளோ சீக்கிரம் அவங்க வீட்டுக்குள்ளே போக மாட்டாங்க, யாரையும் விடவும் மாட்டாங்க, அதுவும் கதவு திறந்திருக்கு எப்படி அப்படின்ற மாதிரி சுந்தரேசன் யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த டைமில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டு மாடியில் இருக்கிற ரூமில் வந்து எப்பவுமே இருட்டாக இருக்கிற ரூம் வந்து திடீர்னு லைட் எரிய ஆரம்பிக்குது. அப்படி லைட் எரியும் போது அந்த இடத்துல வந்து அந்த பொண்ணு வருது. சரி, அந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு சுந்தரேசன் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வீட்டு மாடிக்கு போகிறாரு. ஸோ சுந்தரேசனோட அவங்க அப்பா காலத்திலே வந்து அந்த இடத்துல இடம் வாங்கி வீடு கட்டினதுனால இவருக்கும் அந்த இடத்துல சொந்த வீடு தான். மாடியில் தனியாக சுந்தரேசனுக்குன்ட்டு ஒரு ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ரூமில் தான் அவர் எப்பவுமே இருப்பார். நான் அன் டைமில் ஆட்டோ ஓட்டிட்டு வருது, அதனால் வந்து அவர் அங்கே தான் தங்கிட்டு இருப்பார். சுந்தரேசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட பிறந்த 2 அண்ணனுங்க இருக்காங்க. அவங்க 2 பேருமே நல்லா படித்து வேலைக்கு போயிட்டாங்க. சுந்தரேசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை எங்கேயுமே கிடைக்காதனால வந்து பார்ட் டைமாக தான் அவர் ஆட்டோவும் ஓட்டிட்டு இருந்திருக்காரு. ஸோ டே டைமில் வேலை தேடுறது, நைட்டில் வந்து ஈவினிங் மேலே ஆட்டோ ஓட்டுறது, இப்படி தான் அவரோட வேலையும் போயிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அது அன் டைமில் வரதுனால இவர் மேலே தான் போய் படுத்துப்பார். ஸோ அந்த ரூமில் போயிட்டு இவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜன்னல் வழியாக அந்த ரூமில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. கரெக்டாக இவர் ரூமில் இருந்து பார்த்தாலே அந்த ரூமில் என்ன நடக்குதுன்றது அந்தளவுக்கு வந்து கிளியராக தெரியும். ஏன்னா இவங்க வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் ஜஸ்ட் ஒரு 10 அடி கேப் தான் இருந்துகிட்ருக்கு. அப்போ தான் அந்த இடத்துல அதிர்ச்சியான ஒரு விஷயத்தையும் பார்க்குறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு உள்ளே அந்த ரூம்குள்ளே போகிற பொண்ணு வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து கையில் ரத்தம் மாதிரி ஏதோ ஒன்று எடுத்து முகம் ஃபுல்லாக பூசிக்கிறாங்க. அட் த சேம் டைம் வந்து அவங்க மேலே இருக்க ட்ரெஸ்ஸையும் கட்டிட்டு மேலே ஷோல்டர் இது மேலெல்லாம் பூச்சிக்கிறத வந்து இவர் இங்கேருந்து பார்க்குறாரு. அப்படி பார்க்க ஆரம்பிச்சுடுறாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இன்னும் வந்து ஆர்வமாக பார்க்க ஆரம்பிக்கிறாரு. பார்க்க ஆரம்பித்தோடனே அங்கே வேறு ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்றது இவருக்கு புரிஞ்சிருது. ஸோ இவருக்கு என்ன டவுட்டுன்னா, அந்த வீட்டில் அவங்க அந்த அந்த பையன் அவங்க அப்பாவுக்கும் வயசாயிருச்சு, அந்த அம்மாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வயசாயிருச்சு. பட் மேலே அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பையன் மட்டும் தான் இருக்கான். இந்த இடத்துல இந்த பொண்ணு வந்து நியூடாக என்ன பண்ணிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வீட்டிலேருந்து இறங்கி அவங்க வீட்டு காம்பவுண்ட் சுவர் ஏறி அந்த வீட்டுக்குள்ளேயும் போகிறாரு. அந்த வீட்டுக்குள்ளே போனவர் நேராக மாடிக்கும் போகிறாரு. மாடிக்கு போய் அந்த ரூமில் எக்ஸாக்டாக என்ன நடக்குது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்லேயும் வேடிக்கை பார்த்துட்ருக்காரு. அப்படி பார்க்கும்போது அந்த ரூமில் சொல்லவே வந்து அருவருத்தக்க நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதை வந்து எப்படி அவன் வாயால் சொல்கிறதுன்னு தெரியல. எப்படி சொல்கிறது, அந்த இடத்துல வந்துட்டு அந்த மனநல பாதிக்கப்பட்ட பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த பையன் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. ஸோ அந்த விஷயங்கள்லாம் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த ஸ்பெர்மை வந்து ஒரு பாட்டில் கண்டெய்னரில் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி வைக்கிறாரு. ஸோ அதை வந்து பார்க்கும்போது இவருக்கே வந்து கொமட்டல் வந்துருச்சு. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அந்த பாட்டிலில் நிறைய வாட்டி வந்து ஃபில் பண்ண மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு மாதிரியான கெட்ட வாடை வந்து இவருக்கு வெளியில் வரைக்கும் அடிச்சிருக்கு. இவர் கொமட்டல் வந்தோடனே இவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து கிளம்பி இவங்க வீட்டுக்கும் வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சோடனே அவங்க அண்ணன் ஒருத்தனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபோன் பண்ணி வர வைக்கிறாரு. அவங்க அண்ணன் வந்து ஈபியில் வேலை செஞ்சுட்ருக்காரு. அவருக்கு லேண்ட்லைன் ஃபோன் இருக்குது, இவர் வீட்டில் லேண்ட்லைன் இருக்கிறதுனால கால் பண்ணி இந்த மாதிரி வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி வர வைக்கிறாரு. வர வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் அவங்க அண்ணன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் என்னென்னா பண்ணிட்டு போட்டோம், உனக்கு இது தேவையில்லாத விஷயம்டா, நீ எதுக்கு அதெல்லாம் மூக்கு நுழைக்கிற, ஒழுங்காக வேலை தேடினியா, வேலை தேடி வேலையை கிடச்சதுக்கப்புறம் வேலைக்கு போகிற வழியை பாரு, நீ ஆட்டோ ஓடுறதே யாருக்கும் பிடிக்கல, பத்தாவதுக்கு நைட் டைமில் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க, நீ வெளியில் போய் சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க, அந்த பையனுக்கு ஆல்ரெடி மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு, அந்த பையனை போய் நீ என்னடா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனும் சொல்கிறாங்க. அவங்க அம்மாவும் அதுதான் சொல்கிறாங்க, இந்த விஷயத்தில் நீ இன்வால்வ் ஆகாதப்பா, வேலை ஏதாவது மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த விஷயம் நடந்து கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிடுது. 1 மாதம் அந்த வீட்டில் வந்து நார்மலாக தான் எல்லாமே நடந்துட்டுருக்கு. சொல்லப்போனால் அந்த எதிர் வீட்டில் இருக்கிற பொண்ணும் வந்து எதுவுமே நடக்காத மாதிரி நார்மலாக தான் இருந்துகிட்ருக்காங்க. இது எல்லாமே சுந்தரேசன் வந்து பார்த்துட்டு தான் இருக்காரு. என்னடா அது, அந்த பொண்ணு போனதை நம்மளும் பார்த்தோம், ஆனால் அந்த பொண்ணு எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவலாக இருக்கே, என்ன தான் நடக்குது தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டு வந்துட்டுருக்காரு. அப்போது ஒரு நாள் நைட்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வீட்டுக்கு வர வழியில் ஒருத்தங்க வந்து இவங்க வண்டி ஆட்டோவை மடக்கிறாங்க. நைட்டு ஒரு 10:30 மணி இருக்கும். ஆட்டோவை மடக்கின உடனே இவர் வந்து எங்கே போகணும்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் அயனாவரம் வரைக்கும் போகணும், என்ன ட்ராப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இவரும் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அயனாவரம் வரைக்கும் அவங்க வந்து கூட்டிட்டு போய் விடுறாரு. ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. எதுக்குங்கன்னு கேட்டோன்னே, இல்லைங்க திரும்பி இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு. இவங்க இறங்கி ஒருத்தர் நிற்கிறாங்க, நின்று சுற்றி பார்க்குறாங்க. சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் என்ன பண்ணாங்க, ஆட்டோவில் ஏறிட்டு நீங்கள் வந்து பெரம்பூருக்கு மறுபடியும் போங்க அப்படின்றாங்க. பெரம்பூர் போகணுன்னு சொன்னோடனே எந்த இடத்துக்கு இங்கே போகணுன்னு சொன்னி ஒரு தெரு பேர் சொல்கிறாங்க. அந்த எக்ஸாக்டாக அந்த தெரு வந்து சுந்தரேசன் இருக்கிற அந்த தெரு தான். அந்த தெரு சொன்னோடனே அந்த தெருவில் எங்கெங்கே போனால் நீங்கள் போங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்கிறாங்க. இவரும் கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ இந்த சம்பவம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக வந்து ஒரு 11:05 ஆயிடுது. போகும்போது இவங்க ஒரு இடத்துக்கு வந்தோடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இறங்கி கீழே நிற்கிறாங்க. கீழே இறங்கி நின்ற பிறகு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்க அப்படின்றாங்க. மறுபடியும் வந்து முன்னாடி போகிறாங்க. அங்கேயும் இறங்கி கீழே நிற்கிறாங்க.
நின்ன உடனே இவருக்கு கடுப்பாயிருது. என்னங்க 5 நிமிஷம் இறங்கி இறங்கி நின்னுட்டு எங்கங்க போணும் நீங்க அப்படின்னு கேட்டோடனே, இப்போ போங்க அப்படின்னு சொன்னோடனே இவர் மறுபடியும் கூட்டு போறாரு. கூட்டு போனா கரெக்டாக சுந்தரேசன் வீடும் வந்துருது. வரும்போது கரெக்டாக இங்கே நிறுத்துங்க அப்படின்றாங்க. என்னடா அது நம்ம வீட்டுக்கிட்ட வந்து இறங்க நிறுத்த சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இவரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இறக்கி விட்டுறாரு. இறக்கி விட்டுட்டு என்னங்க இங்கே நிற்கிறீங்களா இல்லை மறுபடியும் இறங்கினா போகணுமா இல்லை இங்கே தாங்க அப்படின்னு சொன்னோடனே இங்கே யார் வீட்டுக்குங்க நீங்கள் போகணும்னு கேட்டோன்னே அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவர்கிட்ட காசும் கொடுத்துட்றாங்க. காசு கொடுத்ததுக்கப்புறம் இவர் காசை வாங்கிடுறாரு. காசை வாங்கிட்டு இவர் வழக்கமாக ஆட்டோ வந்து இவங்க வீட்டுக்கிட்ட நிறுத்த மாட்டார். இவரோட ஃப்ரெண்டோட பார்க்கிங்கில் தான் போய் ஆட்டோவை நிறுத்திட்டு வருவார். ஸோ இவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஆட்டோ எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. கிளம்பிட்டு என்ன பண்ணுறாருன்னா கார்னர் போனதுக்கப்புறம் ஒரு டவுட் வருது. இந்த இடத்துல யார் வீட்டுக்கு இந்த டைம் வராங்கன்னு சொல்லிட்டு கார்னர்லேயே ஆட்டோவை நிறுத்திட்டு அங்கேருந்து பார்க்குறாரு. பார்த்தா அந்த பொண்ணு வந்து அந்த மனநல பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்களே அவங்க வீட்டுக்குள்ளே தான் போகிறாங்க. இவருக்கு புரிஞ்சிருது மறுபடியும் இன்னைக்கு நைட் ஏதோ நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு அவசர அவசரமாக ஆட்டோவுக்கு போய் விட்டுட்டு அங்கேருந்து வேகமாக வந்து மாடியில் ஏறி பார்க்குறாரு. அன்னைக்கு நைட்டும் அதுதான் நடக்குது. இது நடந்துகிட்டே இருக்கும்போது இமீடியட்டாக என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லிடுறாரு, இந்த மாதிரி பண்ணுறாங்கம்மா அப்படின்னு சொன்னோடனே அவங்க அம்மா வேலையை ஏதாவது மட்டும் பாடுறா இந்த மாதிரி அவங்க விஷயத்தில் இன்வால்வ் ஆகாதரா அப்படின்றாங்க. இவருக்கு வந்து என்ன செய்யுதுன்னு புரியல. இவர் மறுநாள் காலையில் அவங்க ஃப்ரெண்டுங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் வந்து இது எப்படியாவது நம்ம என்ன ஏதுன்னு பார்க்கணும்டா, அந்த பையன் வேறு மனநலம் பாதிக்கப்பட்டோன்னு சொல்லிட்டு யாரோ அவங்க வீட்டுக்கு வந்து போகிறாங்கன்னு சொல்கிற, இப்படியே போச்சுன்னா நம்ம ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கே வந்து சேஃப்டி இல்லாமல் போயிடும். ஏன்னா நம்ம ஏரியாவில் இருக்க ஒரு பொண்ணு தான் போனதா நீ சொல்கிற, இப்போ இன்னொரு ஏரியாவிலேருந்து யாரோ ஒருத்தன் வந்ததா சொல்கிறேன், இது இப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சுன்னா என்னடா அது அந்த வீட்டில் வேறு ஏதோ நடக்குது. ஏன்னா அவங்க வீட்டில் யாரும் வெளியில் வரது கிடையாது. யூஸ்வலாக வந்து இந்த நைட்டு பொண்ணுங்க போகிறது வருது அதெல்லாம் நம்மளுக்கு பெருசாக விஷயம் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி விஷயம் நடக்கிறதுலாம் வந்து நம்ம விட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுங்களை எல்லாமே பேசிக்கிறாங்க. பேசிக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சரிடா நான் டைம் வரும்போது நான் சொல்கிறேன் வந்துருங்கடா அப்படின்னு சொன்னோடனே அப்போ தான் வந்து இந்த ரிலையன்ஸ் ஃபோன் வருது. அந்த ₹500 ஃபோன் வந்தோடனே எல்லாருமே அந்த ஃபோன் வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. கரெக்டாக இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 மாதம் ஆயிடுது. மறுபடியும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் நைட்டு வந்துட்டு இவங்க பின்னாடி தெருவில் இருக்கிற ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டுக்குள்ளே போகிறத வந்து இவரும் பார்த்துறாரு. அவங்க ஃப்ரெண்டுக்கும் கால் பண்ணி சொல்லிடுறாரு. அவங்க ஃப்ரெண்டுங்க எல்லாருமே வந்து இவங்க ரூம்குள்ளே வந்துடுறாங்க. ரூம்குள்ளே வந்து பார்த்தது மட்டும் இல்லாமல் அங்கே போய் எக்ஸாக்டாக என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேருந்தே பார்க்குறாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் வந்து ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறாரு, இது வேறு ஏதோ வந்து ஒரு வழிபாடு மாதிரி இருக்குது. இந்த வழிபாடை வந்து நார்மலாக இருக்கிறவங்க பண்ண மாட்டாங்க. இவர் ஏன் பண்ணுறாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே பேசிக்கிறாங்க. பேசுனதுக்கப்புறம் இந்த விஷயத்த வந்து எப்படியாவது நம்ம நிறுத்தி ஆகணும்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, மறுநாள் காலையில் அவங்க வீட்டு அங்கே ஏரியாவில் இருக்கிற அந்த ஏரியாவுக்குன்னு ஒரு தலைவர் ஒருத்தர் இருக்கார். ஒரு வெல்ஃபேர் அசோசியேஷன் மாதிரி இருக்குது. அதில் ஒரு தலைவரும் இருக்கார். அந்த தலைவர்கிட்ட போய் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கப்புறம் இன்றைக்கி போய் நம்ம என்ன ஏதுன்னு பார்த்துடணும். இப்படியே விட்டால் நம்ம ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே சேஃப்டி இல்லாமல் போயிடும்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை பண்ணி அந்த வீட்டுக்குள்ளேயும் போகிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்ததுக்கப்புறமா தான் தெரியுது, இவங்களுக்கு அதிர்ச்சியான நிறைய விஷயங்கள் அந்த வீட்டுக்குள்ளே இருந்துகிட்ருக்கு. அந்த வீட்டுக்குள்ளே எங்கே பார்த்தாலுமே வந்து அழுகு துணி, அப்புறம் டஸ்ட்டு இது மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. இவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாடிக்கு போய் அந்த ரூமும் பார்க்குறாங்க. அந்த ரூமும் பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி ரொம்ப நாத்தம் பிடிச்ச ஒரு ரூம் மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. எங்கேயுமே க்ளீனாக எந்த இடமும் கிடையாது. இந்த இடத்துல வந்து ஒருத்தங்க தங்குறாங்கன்னா, அது வந்து ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் தான். அந்த அளவுக்கு இருந்துகிட்ருக்கு அந்த இடம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய சின்ன சின்ன பொம்மைகள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில படிக்க முடியாத அளவுக்கு மந்திர எழுத்துக்கள் சேர்ந்த ஒரு சின்ன சின்ன தகடுகள்லாம் இருந்துகிட்ருக்கு. இதெல்லாம் பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த வீட்டில் இருக்கிறவங்க பிரச்சனையும் பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் போகாதீங்க, செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு. அதே மாரி தான் அவங்க பார்க்குறாங்க. கடைசியாக என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் இருக்க அந்த லேடியும் அவங்க ஹஸ்பண்ட் அப்புறம் வந்து அந்த மனநல பாதிக்கப்பட்ட பையன் 3 பேரையும் அவங்க ரூமில் கூப்பிட்டு போய் இங்கே என்ன நடக்குதுன்னு உண்மையை சொல்லிட்டீங்கன்னா உங்களை இதோட விட்டுருவோம். இதுக்கு மேலே நீங்கள் சொல்ல மாட்டேன்னீங்கன்னா நாங்கள் போலீஸை கூப்பிட்டு வந்தோன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த வீட்டில் இருக்கிறவங்க நிறைய விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வீட்டில் 2 பசங்க இருக்கிறாங்கல்ல, அந்த 2 பசங்களில் ஒரு பையன் 2வது பையன் வந்து வேலை கிடச்சி வெளிநாட்டுக்கு போயிட்டார்ல. ஆக்சுவலாக அவர் வேலை கிடச்சி வெளிநாட்டுக்கெலாம் போகல. அவர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அப்படி தற்கொலை பண்ணவர் எங்கே தற்கொலை பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் ஒரு இடத்துல வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காரு. அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண கம்பெனியில் வந்து இவர்கிட்ட காசை வாங்கிட்டு இவருக்கு வெளிநாட்டில் வேலை வாங்கி தரணும்னு சொல்லியிருக்காங்க. இவரும் காசையும் கொடுத்துருக்காரு. அப்படி காசை கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களை வெளிநாட்டுக்கும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஆனால் வெளிநாட்டுக்கு கூப்பிட்டு போய் அங்கே அவர் பண்ண விஷயம் தான் வேறு. அது எந்த நாடுன்னு நான் சொல்ல விரும்பலை. இங்கே டெல்லியில் இருக்கும்போதே அதுக்கான வேலைகள்லாம் நடந்திருக்கு. அவர் வந்து ஒரு பையன், அந்த பையனை வந்து பொண்ணா மாற்ற ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கான இன்ஜெக்ஷன் வந்து எல்லாமே போட்டிருக்காங்க அவருக்கு. இதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவரை வந்து வேறு ஒரு நாட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே போய் அவரை ப்ராஸ்டியூஷனில் வந்து இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. இதை தாங்க முடியாமல் அவர் என்ன செஞ்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கேயே வந்து இறந்தும் போயிட்டுருக்காரு. ஸோ இறந்து போனதுக்கப்புறம் அந்த விஷயம் இவங்களுக்கும் தெரிய வருது. ஆனால் இவங்களால போய் பாடியை வந்து ரெக்கவர் பண்ண முடியல. ஏன்னா இறந்து போனதுக்கப்புறம் அந்த அந்த கும்பலை சேர்ந்தவங்களே வந்து அவங்க பாடியை வந்து டிஸ்போஸும் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க வந்து எவ்வளோ விஷயத்த வந்து ட்ரை பண்ணி ஏதோ பண்ணுறாங்க. பட் இவங்களால் எதுவுமே பண்ண முடியல. அதுக்குள்ளே நிறைய லீகல் அண்ட் இல்லீகல் விஷயங்கள், நிறைய பொலிட்டிஷியன் இன்வால்வ்மெண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருந்திருக்கு.
ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. தெரியாமல் வந்து வீட்டுக்கும் வந்துடுறாங்க. நம்மளுக்கு இருந்தது வந்து 2 பசங்க. அந்த 2 பசங்களில் ஒரு பையன் இப்படி ஆயிட்டான். இன்னொரு பையன் இறந்து போயிட்டானே. இப்போ இந்த பையனை வச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கும் போது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தூரத்தில் வந்து ஒரு சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்து இவங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யக்ஷினியோட வழிபாடு நீங்கள் பண்ணுங்க. யக்ஷினி வழிபாடு பண்ணீங்கன்னா, இந்த பையன் மனநல பாதிக்கப்பட்ட பையனுக்கு வந்து புத்தி சோதனை வந்துரும். வந்ததுக்கப்புறம் இவனை வச்சே நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு அவங்க யக்ஷினியோட உபாசனைகள்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பட் அது எந்த யக்ஷினியோட இதுன்னு நம்மளுக்கு கிளியராக தெரியல. இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பண்ண ஆரம்பிக்கும் போது வந்துட்டு அங்கே நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாராவது ஒரு பொண்ணை வந்து இவங்க கண்ட்ரோல் பண்ணி அந்த பொண்ணை கொண்டு வந்து அவங்க வீட்டுக்குள்ளே வச்சு இந்த மாதிரி இல்லீகலான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளே நிறைய விஷயங்கள்லாம் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. பட் அதெல்லாம் வந்து நம்ம சொன்னால் நல்லா இருக்குமான்றது தெரியல. அந்த ஸ்பெர்மெல்லாம் ஏன் அவளை கலெக்ட் பண்ணி வச்சாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த எதிர் வீட்டு பொண்ணு எப்படி இவங்க வீட்டுக்குள்ளே வந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு வந்தது. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு பொண்ணு வெளியிலேருந்து வந்த பொண்ணு எல்லாமே வந்து ப்ராஸ்டியூட் கேட்டகரி தான். பட் எதிர் வீட்டில் இருந்து வந்தது, அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பொண்ணுலாம் எப்படி இவங்க வீட்டுக்குள்ளே வந்துச்சு, இவங்களுக்கும் அவங்களுக்கு எப்படி கனெக்ஷன், இதெல்லாம் கேட்கும்போது எனக்கே வந்து தலை சுத்துச்சு. அந்தளவுக்கு இவங்க வந்து வீட்டுக்குள்ளே இருந்தே நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்க வீட்டுக்குள்ளே வந்து வேலை பார்க்குறதுன்னு ஒரே ஒரு லேடி மட்டும்தான் வருவாங்க. வேறு யாருமே வரமாட்டாங்க. அப்படி வர அந்த லேடி இருக்காங்களே, இவங்க வந்து எந்தெந்த வீட்டுக்கெல்லாம் போவாங்க அப்படின்றத இவங்க கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படி தெரிஞ்சது அப்புறம் வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மூலியமா வந்து ஒரு சில விஷயத்த பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே இருக்கிற பொண்ணுங்களை வந்து வசியம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அதில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதிகமாக வந்துட்டு இந்த வீட்டு வேலை பார்க்குறது, அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்டில் இருக்கிற துணியெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு, துணியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா துவைச்சி அயர்ன் பண்ணி கொடுக்குறது, இது மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஒரு நாள் இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, எப்பவுமே வந்து நடுவில் ஒரு வீடு தான் இவங்க வீடு, போயிட்டு தான் வந்து மற்ற வீட்டுக்கெல்லாம் போவாங்க. இப்போ அந்த டைம் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வந்துட்டு அந்த வீட்டுக்கெல்லாம் போயிட்டு லாஸ்ட்டாக எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் வந்திருக்காங்க. அப்படி வந்த அன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு அவங்க எடுத்துகிட்டு வந்த அந்த பை இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பையில தான் அந்த துணிலாம் இருக்கும். ஒருத்தவங்க எந்த வீட்டிலேருந்து துணி வாங்குறாங்களோ, அந்த வீட்டில் அந்த துணியெல்லாம் வந்து ஒரு கட்டைப்பையில போட்டு கயிறு போட்டு கட்டியிருப்பாங்களாம். அந்த கயிறு வந்து கலர் ஒரு ஒரு வீட்டுக்கும் ஒரு ஒரு கலர் இருக்கும். அந்த கயிறை வந்து போட்டு கட்டியிருப்பாங்க. அந்த கயிறை பிரித்து அந்த வீட்டுக்கு இந்த பையில இருக்கிற துணி எடுத்து அதை வச்சுலாம் வசியம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் வந்துட்டு எதிர் வீட்டில் இருக்க பொண்ணை வசியம் பண்ணதும் வந்து அந்த மாதிரி தான் அவங்க வசியம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஏன் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும். அதை தாண்டி வந்து அது எப்படி பண்ணாங்கன்னு சொல்கிறேன். இதெல்லாம் பண்ணால் வந்து அவங்க பையன் பொழைச்சிருவான் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. பட் இது எதுவுமே சரிப்பட்டு வரல. ஒரு கட்டத்தில் வந்து இதை வந்து பெருசாக்கணும்னா, இப்போ வந்து ஓகே, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து எந்த ஒரு பிரச்சனை ரீசெண்டாக வந்து ஒரு விஷயம் கூட உங்களுக்கு தெரியும். அதை நம்ம பேச வேணாம் வீடியோவில். ஸோ ஓப்பனாக வந்து லேடிஸ்க்கு வந்து ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா தைரியமாக போய் சொல்கிறாங்களே, அப்போ ஒரு 10, 20 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்களேன், எப்படி இருந்திருக்கும்ன்றது, எப்படி யோசிப்பாங்கன்றது. ஸோ அப்படி இருக்கிறதுனால இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சுன்னா எல்லாருக்குமே அசிங்கம். அந்த பொண்ணுங்க சம்மந்தப்பட்ட பொண்ணுங்களுக்குலாம் என்ன ஆகும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இதை வெளியில் சொல்லாமல் நீங்கள் எப்படியாவது இந்த இடத்த காலி பண்ணிட்டு போயிடுங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலைகள்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனை நடந்து தொடர்ந்து அவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. அப்படி பிரச்சனை கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியாவில் அந்த தலைவரே வந்துட்டு இந்த வீடை விற்கிறதுக்கான வழிகள்லாம் பார்த்துருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த வீடை விற்று அந்த வீட்டுக்கு விற்ற காசை அவங்ககிட்ட கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த 3 பேருமே அந்த வீடை காலி பண்ணிட்டு போனவங்க தான். இப்போ எங்கே இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. யூசுவலாக வந்து யக்ஷினி வழிபாடு பண்ணாங்கன்னா, அந்த சம்மந்தப்பட்ட பையனை தான் வந்து அது பாதிக்கும். பட் இதில் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் ஏன் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்கன்னு இன்ன வரைக்கும் அவருக்கும் புரியல. இதெல்லாம் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னு தெரியல. இதெல்லாம் வந்து அவங்க கலெக்ட் பண்ண சொன்னதா இவங்க சொல்கிறாங்க. பட் யார் சொன்னா, எது சொன்னா இவருக்கு அந்தளவுக்கு முழுசாவும் தெரிய வரல. ஸோ இதை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாரு. நீங்கள் உங்கள் சேனல்லையும் போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு இருந்தார். இப்போ ரீசெண்டாக நடந்த இன்சிடென்ட்லாம் பார்க்கும்போது அவர் நம்மக்கிட்ட கால் பண்ணி, ப்ரோ இதை ஏன் ப்ரோ போடவே மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டிருந்தாரு. ஏங்க இதை எனக்கு சொல்ல பிடிக்கல. ஃபஸ்ட்டு இதை வந்து தலையும் புரியாமல் வாழ முடியாமல் எந்த விஷயத்தை நான் பேச முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் சரி, சொன்ன வரைக்கும் நம்ம போடுவோம். இது ஒரு அவேர்னஸ் மாதிரி தானே இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் போட்டேன். ஸோ நீங்கள் இருக்கிறது எந்தளவுக்கு சேஃப்டியாக இருக்க முடியுமோ அந்தளவுக்கு சேஃப்டியாக இருந்துக்குங்க. ஏன்னா டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருச்சு. பட் டெக்னாலஜி வளர்ந்தா கூட இந்த மாதிரி விஷயங்களும் நடந்துட்டு தான் இருக்குது அங்கங்கே. ஸோ இந்த வீடியோ பார்க்குற லேடிஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, உங்கள் ஏரியா பக்கத்தில் புதுசாக ஒரு வித்தியாசமாக யாராவது ஒரு குடும்பத்தில் இருக்கிறாங்கன்னா கொஞ்சம் உஷாராகவே இருங்க அவங்ககிட்ட இருந்து. ஏன்னா நான் கூட ஒரு 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சம்பவம் வந்து ஹைதராபாத்தில் நடந்ததாக நான் கேள்விப்பட்டேன். பட் அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு முழுசாக கிடைக்கல. ஸோ ஹைதராபாத்தில் இருந்து யாராவது தமிழ் ஆளுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த சம்பவத்தை பற்றி தெரிஞ்சிருந்ததுனா கூட மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியாதனால தான் அதை பற்றி நான் பேச முடியல. ஏன்னா நான் பேசணும்னு நினச்சிருந்தேன். பட் எதுவுமே இல்லாமல் எப்படி பேசுறது, அதை தான் பண்ணல. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்.
ஸோ ஏன்னா ஒரு சில விஷயம் சொல்லும்போது எனக்கே கொஞ்சம் குமட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால நானே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி தான் சொல்லிட்டுருக்கேன். ஸோ இதுக்கு மேலலாம் வந்து அதுக்குள்ளே டீப்பாலாம் போனேன்னா என்னாலே முடியாது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல பார்ப்போம். ஸ்டே டியூன். பாய்.